வெளியில் வர்றதே அதிகமாக பெண்களுக்கான செய்திகளாக வந்துருக்கு. ஆண்களுக்கு இருட்டடிப்பு மாதிரி போயிடுது, சமயத்தில் தெரியாமையும் போயிடுது. உண்மையாக சொன்னாலும் அது பொய்யா அவங்க மாற்றிடுறாங்க. அதே ஒரு பொண்ணு கண்ணை கசிட்டு லைட்டாக ஏதாச்சும் பொய் சொன்னால் கூட அவங்க உண்மை நம்பிடுறாங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய சொசைட்டிக்கு சொல்கிறேன், மென்ஸ் டேவை நீங்கள் இவ்வளோ உமன்ஸ் டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுற நீங்கள் கொஞ்சம் பசங்களே கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்மளுடைய அவங்களுக்குன்னா முக்கியமாக எடுத்துப்பாங்க, பசங்களுக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்கணும். அடிச்சே இருக்கேன் நான் நிறைய போடாங்கிட்டே அப்படின்னு அடிச்சே இருக்கேன். அடிச்சிருந்தாலும் கெஞ்சு வாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ புரிஞ்சுக்க. ஏதோ அவன் ஆளுகிட்ட கெஞ்சுற மாதிரி என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கங்க ப்ரோன்றான். அவன் ஃபீலிங்ஸை புரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமா தெரில. இங்கே நம்ம சொசைட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் இதே சொசைட்டியில் தான் ஆண்களுக்குமே பசங்களுக்குமே ஹராஸ்மெண்ட்ஸோ அப்யூஸோ நடந்துகிட்டே தான் இருக்குது. அது வெளியே வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு பாலருக்குமே இருக்குது. அது வெளியில் வர்றதே அதிகமாக பெண்களுக்கான செய்திகளாக வந்துருக்கு. ஆண்களுக்கு இருட்டடிப்பு மாதிரியும் போயிடுது, சமயத்தில் தெரியாமையும் போயிடுது. பொதுவாகவே ரெண்டு பேருக்குமே அது சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஏன் ஆண்களுக்கு அந்த நடந்தாலுமே வெளியே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? வெளியே வரட்டுன்னா இப்போ பெண்கள்லாம் நான் சொல்கிறேன், பெண்கள்கிட்ட வர்றதுன்னு சொல்லாமல் போனால் அது வெளில வர போகிறதில்ல. பெண்கள்ங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சிருது வெளியில், ஆண்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதான் வேறு ஒன்று. இதனால பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த இதில். ஆனால் லேடிஸுக்குன்னா நம்மளுடைய அவங்களுக்குன்னா முக்கியமாக எடுத்துப்பாங்க, ஆனால் பசங்களுக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்க முடியாது. இப்போ பசங்களுமே வெளியே சொன்னால் தானே தெரியும் இந்த மாதிரி எங்களுக்கும் நடக்குது தான், எங்கள் சைடு எங்களுக்குமே பாதுகாப்புன்றது வேணும் அப்படின்றத பசங்க சொன்னால் தானே இப்படி ஒன்று நடக்குதுன்னு அட்லீஸ்ட் தெரியவாது செய்யும். சொல்றாங்க. அது முக்கியமாக எடுத்த மாட்டாங்க. நீ பையன் தானே, நீ எதா இருந்தாலும் பேஸ் பண்ணிப்ப, பொண்ணு அவங்க எப்படி பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்மனு தான் போயிடுவோம். நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது? எது சொன்னாலும் எங்களுக்கு பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டாக தானே பேசுகிறாங்க. உண்மையாக சொன்னாலும் அது பொய்யா அவங்க மாற்றிடுறாங்க. அதே ஒரு பொண்ணு கண்ணை கசிட்டு லைட்டாக ஏதாச்சும் பொய் சொன்னால் கூட அவங்க உண்மை நம்பிடுறாங்க. லேடிஸ் பவர் தானே. லேடிஸ்க்கு பவர் தானே. பசங்களை அப்படியே இருந்துருவாங்க. சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. பசங்கக்கிட்ட இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொன்னாலும் அது ஜாலியாக கலாய்ச்சி விடுவாங்க. அது மாதிரி பண்ணுறாங்களே, இது மாதிரி பஸ்ஸில் எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் நீ பையன் தானே என்ஜாய் பண்ணுறான்னு தான் சொன்னாங்க. அது போது சொன்னால் கேஸு ஈவிடிஷன் அது மாதிரி போகும். அதனால் என்ன பண்ணுறது? பையனா என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இப்படியே வரேன். இப்போ மார்ச் 8 உமன்ஸ் டேவை இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுற நம்ம மென்ஸ் டே அன்னைக்கு தெரியலை. உமன்ஸ் டே மார்ச் 8 நான் சொல்லிட்டேன். ஒரு மென்னா என்னோட கடமையை நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் ஒரு உமனா மென்ஸ் டே அன்னைக்குன்னு சொல்லலாம்ல. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கே தெரியாது என்னைக்கு மென்ஸ் டேன்ற விஷயம், எனக்குமே தெரியாது. ஸோ ஏன்னா இவ்வளோ நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீங்கள் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சரி, அதை விட்டுருங்க. இந்த உமன்ஸ் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். உமன்ஸுக்கு உண்மையாகவே சேஃப்டி இல்லை தான். கண்டிப்பாக. ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது, சில தப்பெல்லாம் நடக்குது. ஆமாம், அது எல்லாமே கரெக்டாக தான், உண்மையாக நடந்துட்டு தான் இருக்குது. அதே டைம் நீங்கள் பசங்களை சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா கேர்ள்ஸுமே இப்போ என்ன சொல்லி உமன்ஸ் சேஃப்டியை உமன்ஸ் டே அன்றைக்குமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உமன்ஸ் டேன்னு பல பசங்க உங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணாலும் வி ஸ்டாண்ட் வித்து அகெயின்ஸ்ட் வித் ஹராஸ்மெண்ட்டு. அன்னைக்கு நீங்கள் இதை எதிர்த்து நிற்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இந்த வேர்ல்டில் மொத்தமாக நிறைய 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுமே இருக்காங்க. உமனை நல்ல விதமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, கெட்ட விதமாக பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ லைக் உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லைன்றது உண்மை தான், பசங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பசங்களை சுத்தமாக நீங்கள் யாருமே கண்டுக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. இதை உங்களுக்கு கேட்டதுலேயே தெரிஞ்சிருச்சு, மென்ஸ் டே என்னைக்குன்னு உங்களுக்கே தரல. ஸோ பசங்க நாங்கள் தான் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு பார்த்து ஏதோ சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய சொசைட்டிக்கு சொல்கிறேன், மென்ஸ் டேவை நீங்கள் இவ்வளோ உமன்ஸ் டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுற நீங்கள் கொஞ்சம் பசங்களே கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு சில பெண்களை பற்றி எல்லா பெண்களையும் சொல்லலை, ஒரு சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயுதமே ஒரு ஆண் மேலே. இப்போ ஒரு காவல் நிலையத்தில் போனீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பொய்யா கூட இருக்கலாம். அந்த பொண்ணு சொல்கிறது, இவன் தப்பாக நடந்துக்கிட்டான், என் கையை பிடிச்சி உடைச்சான், தப்பாக நடந்துக்கிட்டான்னா கூட போலீஸு தீவிர நடவடிக்கை எடுக்கும். இதே வேறு மாதிரி ஒரு ஆணுங்க நடந்ததுன்னா அது வெளியே வராது, அந்த அளவு இருக்காது. ஆனால் எல்லா பெண்களும் கிடையாது, ஒரு சில பசங்க நல்ல பசங்களாம் இருக்குது. ஒரு சில இதுங்க ஒருத்தரை பழி வாங்கினதுக்கோசம் பொய்யா ஆணுங்களும் அதை பொய்யா கூட சொல்லி கூட அப்படியே புகார் அளிக்கிறாங்க. ஆனால்
உண்மையில் பாதிக்கப்படுற பெண்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை போலீஸ் ஜட்ஜ்மெண்ட்டு கம்மியாக இருக்குது, தண்டனை கம்மி. ம் நல்ல கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த தவறு அடுத்த முறை மற்றவனும் செய்ய மாட்டானுங்க. பெண்கள்கிட்டே சரி, தவறாக நடந்தவங்க அவங்களும் சரி, பனிஷ்மெண்ட் இஸ் கம்மியாக இருக்குது. அவன் ஏதோ ஒரு ஜாமீனில் வெளியே வந்துடுறான். வெளியே அதில் பனிஷ்மெண்ட்டு நல்லா போல்டாக அவனுக்கு கரெக்டான ஒரு தண்டனை கிடச்சின்னா அவனும் செய்ய மாட்டான், அதை பார்த்து மற்றவங்களும் செய்ய மாட்டாங்க. இப்போ பெண்களுமே தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு இப்படி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு, கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு. ஆண்களுக்கு அந்த விஷயம் வந்து எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பெண்களை பார்த்தனாலும் வந்து சேரட்டும், நம்மளோட விருப்பம் அதுதான். அப்படியே போயிட்டு வந்தால் என்ன தான் இருக்குது. அதுக்குன்னு வர்றப்ப வெளியில் சொன்னால் தானே அது தெரியும். வெளியில் ஆனால் ஒன்று வயிற்று வலின்னு வந்தால் டாக்டர்கிட்ட போக தெரியுதில்ல. அப்புறம் அதே மாதிரி பிரச்சனை தான் இது. வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லணும், வெளியில் மீடியாவுக்கு சொன்னாலும் அதை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு போவீங்க. ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே லைக் அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க அதை ஃபன்னாக எடுத்துக்கும் போது அது எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம தான் அந்த ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு தான் அது தெரியும். அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயோ போய் ஷேர் பண்ணுறோம். அவங்களுமே அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கு? அவங்க அது மாதிரி சொன்னால் அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாலும் அதை நாம் புரிஞ்சுப்போம். ஆனால் நாம் சொல்லலாமல் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலடா, இல்லை நீ என்ஜாய் பண்ணுறாடா, உனக்கு ஏதாச்சும் யதார்த்தமாக கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் எந்த கஷ்டத்தில் சொல்கிறேன்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல. பசங்களை பற்றி புரிஞ்சிக்கலன்றீங்க? அப்போ எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. ஒவ்வொரு மைண்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருத்தன் ஜாலியாக இருப்பான், ஒருத்தன் டிப்ரெஷனாக இருப்பான், ஒருத்தன் டென்ஷனாக இருப்பான், ஒருத்தன் எதாக இருந்தாலும் ஜாலியாக பழகினா இருப்பான். நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம், அவன் அந்த டைமில் எப்படி இருக்கான்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. உங்களோட ஒப்பீனியன் என்னவா? இருக்குது வேறு. நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்க? பசங்க இருக்கிறாங்க, அவன் பசங்கலாம் சொல்லியிருப்பானுங்க, நான் ஏற்றுப்பேன். ஆனால் மற்ற பசங்க என்ன மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா பசங்க ட்ரெயினில் போகும்போதும் சரி, இல்லை ஏதோ ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எனக்குமே நிறைய தடவை நடந்திருக்குங்க. நான் ஆக்சுவலாக என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில். ஆக்சுவலாக காலேஜ் படிக்கிறப்போ கோயம்புத்தூர் தான் காலேஜ் பண்ணேன். நான் திடீர்னு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா ஒன்று ட்ரெயினில் போகணும், இல்லைன்னா பஸ்ஸில் போகணும். லைக் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் சம்திங். எங்கள் ஊர் வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப கூட்டமாக, ஏன்னா திருச்சின்றது சென்டருங்கிறதுனால நிறைய பேர் அந்த ட்ரெயினில் ஏறுவாங்க. ஸோ ஏன்னா டிக்கெட்டும் எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ ஓகே பஸ்ஸில் போகலான்னு பஸ்ஸில் போவோம். தஞ்சாவூர் நான் எப்போவுமே ஒரு 9 மணிக்கு பஸ் ஏறுவோம். தஞ்சாவூரில் வந்து லாக் ஆயிடும், ட்ரெயின் இருக்காது. சரின்ட்டு அங்கே தான் நைட்டு ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு இடத்துல ஒதுங்கினாலும் வந்து எட்டி பார்ப்பானுங்க. அப்படியே ஏதோ அதிசயத்தை பார்க்குற மாதிரி எட்டி பார்ப்பானுங்க, கையை வச்சு தடவுவானுங்க. அந்த மாதிரி நிறையா எனக்குமே நடந்திருக்கு. நானே சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நடந்தது. பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க அதை பண்ணாதடா, அடிச்சே இருக்கேன் நான். டே போடாங்கிட்டே அப்படின்னு அடிச்சே இருக்கேன். அடிச்சிருந்தாலும் கெஞ்சுவானுங்க, ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ புரிஞ்சுக்க. ஏதோ வந்து அவன் ஆளுக்கிட்ட கெஞ்சுற மாதிரி என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கங்க ப்ரோன்றான். அவன் ஃபீலிங்ஸை புரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ பசங்களுக்கு வந்து பொண்ணுங்கள்ட்ட காப்பாற்றுறது, இந்த பசங்கள்ட்ட இருந்தே இவங்களை காப்பாற்றுறது தான். நிறைய கேஸ் வந்து அதிகமாட்டானுங்க. இப்போ அந்த கேஸ் கப்புள்ஸ் எல்லாமே அதிகமாயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதே எங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆண்களுக்குமே நடக்குதுல்ல, அதை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்களே, அது ஏன் நினைக்கிறீங்க? கம்மி மாதிரி அது ஆண்களுக்கு நடக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. அது வெளியே அவ்வளோ தெரியாது, கம்மி. ஆண்கள் அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது லேடிஸ் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு லேடிஸ் கிட்ட தவறாக இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். இதால் அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்படும், ஃபியூச்சரில் பின்னாடி பாதிக்கப்படும். ஓகே, என்ன மாதிரி இடங்கள்ல யாரால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பசங்களுக்கு வந்து சொல்லி வளங்கன்னு சொல்லும் போது பசங்களாலே அது நடக்குது. ஏதோ ஒரு வயசான பர்சனாக இருக்கலாம், நம்மளை விட பெரியவங்களா இருக்கலாம், ஒரு மேலாலேயே மேலுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்றதை தான் பார்க்க முடியுது. நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க? 90% எல்லாமே பசங்க நல்ல பசங்க தாங்க. 10% தான் பசங்க சரியில்லாத பசங்க இருக்கிறாங்க. அவனுங்களால மட்டும்தான் இப்படி ஆகுது. மற்றபடி நல்ல பசங்க நல்ல முறையில் இருக்கிறாங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கெட்ட பசங்க 10% இருக்கிறாங்க, அவங்களால தாங்க எல்லா பிரச்சனையும் வருது எல்லாமே. ஓகே, இதவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? வேற எதுவும் நான் ஒருத்தன்ட்ட போய் இந்த கதையை சொன்னேன்னா அவன் ஒரு கதை சொல்லுவான். ஆமாண்டா என்ன இப்படி ஒருத்தர் தடவுனா அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்லுவான். ஸோ அப்படியே கடவுள் கதையை சொல்லிட்டு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக சிரிச்சுக்குவோம். நாங்கள் அவ்வளோ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மென்ஸ்க்கும் சேஃப்டி வேணும்னா? நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா அதை தான் உன்னோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது, அப்படி இப்படி பண்ணுறானுங்க. முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறேன்னா, பாய்ஸ் நீங்கள் தனியாக எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தனியாக ட்ராவல் பண்ணி எப்போனா உங்கள் கற்பை வந்து சூறையாடிடுவானுங்க, பார்த்துக்கோங்க. இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த கற்புன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தானே? அப்போ ஆண்களுமே அது வெளியே சொன்னால் தானே அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். சமம் தான், நான் ஜஸ்டிஸ் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்களுங்க அதை பெருசாக எடுக்கிறது கிடையாது. இப்போ லேடிஸுன்றது ஒருத்தன் எவ்வளோ தவறாக நடந்தானா அது பெரிய, இப்போ 4 பேர் பேசுகிறவங்க கூட ஏப்பா
பையன் லேடிஸ் தப்பாக நடந்தாம்பா அப்படின்னு போனோம். ஜென்ஸு அப்படி தெரியல, இது அப்படியே கடந்து போயிடும். அது எதுக்கு ஆண் பெண்ணுன்னு இருக்குது? பெண்கள் பலவிதம் ஆண்கள் தான் பெண்களுக்கு துணை மாதிரி. அது அந்த அளவுக்கு பெருசாக ஆண்கள் மேலே எதனா ஒரு பாதிப்பு இருந்தால் கூட அது பெருசாக வளராது. இப்போ எல்லாரும் பொண்ணுங்களோட சேஃப்டி பற்றி சொல்லிட்டு இருக்காங்களே, பசங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அப்போ தான் எங்களோட இதையும் எங்களால் வெளியே சொல்ல முடியும்னு நினச்சிங்கன்னா அது என்னவா இருக்கும்? எல்லாம் காமனாக ஜென்ரலாக பொதுவாக எடுத்துக்கிட்டாங்களாவே, எல்லாம் பொதுவாக புரிஞ்சுக்கிட்டாங்களாவே அது பெருசு.